அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இன்றைக்கி இந்த எஸ்கேசி கீ டப்பா இருக்கு இல்லையா, தீர்ந்து போன பாட்டிலை வச்சு தான் ஒரு சிம்பிளான ஒரு டிஐவி செஞ்சு காமிக்க போகிறேன். இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. இதுக்கு நிறைய எந்த மெட்டீரியலும் தேவையில்லை. அக்ரிலிக் பெயிண்ட் இருந்தால் மட்டும் போதும். ரொம்ப அழகாக செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த பாட்டிலோட அந்த டிசைனே ரொம்ப அழகாக இருந்துச்சு. மேலே இருக்கிற அந்த கவரை ரிமூவ் பண்ணி பார்த்தாலே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதை அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இப்படியே சிம்பிளாக யூஸ் பண்ணுறதுக்கு மேலே ஒரு டிசைன் கொடுத்தா நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் நான் அக்ரிலிக் பெயிண்ட்டு ரெட் கலர்லேயும் மெட்டாலிக் கோல்டன் கலர் பெயிண்ட்டு, அதை அந்த மூடி வந்து ரெட் கலரில் இருக்கு இல்லையா, அதுக்காக ரெட் கலரும் கோல்டன் கலரும் பெயிண்ட் யூஸ் பண்ணி பண்ணோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ட்ரை பண்ணியிருக்கிறேன். இதுக்கு மேலே நான் கொடுத்துருக்கிற டிசைன் வந்து ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் கொடுத்துருக்கேன். சின்ன குழந்தைங்க கூட ஈஸியாக வரைஞ்சிடலாம். ரொம்ப கஷ்டமான இந்த டிசைன் கொடுக்கல, ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ரெடி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோவுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். மெட்டாலிக் கோல்டன் கலர் பெயிண்ட்டும் ரெட் கலர் பெயிண்ட்டும் வச்சு ஒரு சிம்பிளான டிசைன் பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப கஷ்டமான டிசைனோ இல்லை பெரிய டிசைனோ கிடையாது. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஒரு 2 மினிட்ஸில் இந்த டிசைன் கொடுத்துடலாம். இந்த பாட்டிலோட மூடி வந்து ரெட் கலரில் இருந்ததுனால இந்த ரெட் கலரும் கோல்டன் கலரும் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி டிசைன் கொடுத்தேன். உங்களுக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இதுக்கு வந்து உள்ளே வந்து நான் எல்இடி லைட் வச்சு பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது மாதிரியும் வச்சு நம்ம டேபிளில் வைக்கல ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை கிச்சனில் நம்ம பொருள் போட்டு வைக்கிறதுக்கு கிச்சனில் நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் இந்த ஜாரில் இந்த பாட்டிலில் வந்து நான் எல்இடி லைட்டு வச்சு காமிச்சிருக்கேன். இது எல்இடி லைட் மட்டும் வைக்கணும் அவசியம் இல்லை. இந்த பாட்டிலை நம்ம அப்படியே திருப்பி ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே தண்ணி ஊற்றி வச்சு நம்ம மணி பிளானட் வளர்க்குறதா இருந்தால் கூட வளர்த்துக்கலாம். இல்லை கிச்சனில் வந்து இந்த மாதிரி நம்மளோட பொருள் போட்டு வைக்கிறதா இருந்தால், நான் இப்போ பருப்பு போட்டு வைக்கிறேன், இந்த மாதிரி என்னென்ன பொருள் போட்டு வைக்கிறதா இருந்தாலும் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இல்லை ஸ்பூன் ஹோல்டராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பென்சில் போட்டு வைக்கிற பென் ஹோல்டராக கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
ரொம்ப சிம்பிளான ஒரு டிஐஒய் தான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன் அக்ரிலிக் பெயிண்ட்டை வச்சு. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்க, ரொம்ப நன்றி. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பாய்.